ஹாய், வெல்கம் டு பெண்கள் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெஸ்டீஜ் வெஜ் கட்டரோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 595, பட் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 285க்கு கிடச்சிது. டி நகரில் இருக்க சவனா ஸ்டோர்ஸில் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு பிடிச்ச இதோட கலர் தான். அந்த க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இந்த மூடியோட லாக் லிட் இப்படி தான் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கீழே இருக்கிற பவுல் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பவுல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பிளேட் பார்த்தீங்கன்னா 3 விங்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த பாக்ஸ் மாதிரி கட்டமாக இருக்கு இல்லையா, அதுதான் போயிட்டு இந்த எல்லோ கலரில் போய் லாக் பண்ணும். நான் இப்போ சில வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை வந்துட்டு இந்த வெஜ் கட்டரில் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த கீழே கொடுத்துருக்க பவுல் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால எந்த சைஸ் வந்து கட் பண்ணால் போதும்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வெங்காயம் பொடியாயிடுச்சு. இதை நம்ம கையால் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமே நம்ம இதை வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நான் இந்த வெஜிடபிள் கட்டரை யூஸ் பண்ணி கேரட் கட் பண்ண போகிறேன். கேரட் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக போடாதீங்க, இந்த மாதிரி மீடியம் சைஸே போடுங்க. அப்போ தான் அந்த பிளேடில் போயிட்டு ஸ்டக் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், கேரட் இப்போ எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு பொடியாக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கையால் கட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்து நான் இதில் பீன்ஸ் போட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ பீன்ஸே பாருங்கள் ரொம்ப பொடி பொடியாக அழகாகவே கட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து நான் இதில் வந்துட்டு குடமிளகாய் போட்டு கட் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு எல்லா காய்கறிகளையும் போட்டு நீங்கள் இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குடமிளகாயும் ரொம்ப அழகாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நான் வந்து அடிக்கடி வெஜிடபிள் தோசை ஊற்றுவேன், அப்புறம் வெஜிடபிள் சாலட், வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் புலாவ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி பொடியாக தான் கட் பண்ணி ஆகணும். எனக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும். இந்த கட்டர் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுற வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடுது. நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அந்தளவு எனக்கு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரியல. ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் எனக்கு கிடைச்சதை நான் கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.